படம் எப்படி இருந்ததுங்கண்ணா? நல்லா இருந்தது. அதர்வா எப்படி பண்ணியிருக்காருங்கண்ணா? அருமையாக இருக்குது. அருமையாக இருந்ததுங்கண்ணா படம். என்ன கதைங்கண்ணா சொல்கிறாங்க? குழந்தை பற்றி சொல்கிறாங்க. நல்லா இருக்கு படம். சூப்பராக இருக்குது. குழந்தைங்க தத்துரூபமாக எடுத்துருக்காங்க. ரொம்ப தத்துவம் நடிச்சிருக்காரு. நல்ல படம். படத்தில் நடித்த நடிகைகள் அப்படி நடிச்சிருக்காங்க. நல்லா எல்லாருமே சூப்பர் கேமரா. அருமையாக இருக்கும். நல்லா பார்க்கலாம். படம் எப்படி இருக்குதுங்கண்ணா? படம் சூப்பராக இருக்குங்க. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். குழந்தைங்களை கடத்துறதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்காங்க. படம் எப்படி நல்லா எடுத்துருக்குறாங்க. சூப்பர். ஓகேங்க. படம் எப்படி இருக்குதுங்க? எப்படி இருக்குதுங்கண்ணா? நல்லா இருக்குது. குழந்தைங்களை வந்து கடத்துறாங்க. அந்த குழந்தைங்களை கடத்தி வந்த ஒரு இதுக்கு சொல்கிறதுனா இந்த ராசி இதெல்லாம் பார்த்துட்டு அந்த குழந்தைய நேர நட்சத்திரத்தில் பிறக்குது. அதை வந்து வில்லனுங்க வந்து அதை வந்து அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த நட்சத்திரம் அதெல்லாம் பணத்துக்கு வாசல் எல்லா வேலையும் பண்ணுறாங்க. பணம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது படம். ஓகேங்கண்ணா. பிக்கப் ஆயிரும். நல்லா இருக்குது. ஓகேங்கண்ணா. படம் நல்லா இருக்குது. பார்க்கலாம். போரிங் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லாகாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. பரவாயில்ல. படம் சூப்பராக தான் இருக்குது. ஓகே ப்ரோ. ஃபேமிலியாக எல்லோரும் பார்க்கலாம். ப்ரோ சூப்பராக இருக்குங்களா? அதர்வாலாம் எப்படி பண்ணியிருக்காரு ப்ரோ படத்தில்? என்ன ப்ரோ கோர் கான்செப்ட் சொல்ல வராங்க? நல்லா இருக்குது. பாருங்கள். சொன்னால் நல்லா இருக்குது. ட்விஸ்டெல்லாம் இருக்குங்களா படத்தில்? நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. அதாவது என்ன ஒரு மெசேஜ் மெயினானா, ஒரு குழந்தை பிறந்த உடனே அவங்க பேரண்ட்ஸு முதல்ல ஒரு ஃபோட்டோ செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். அதுதான் மெயின் ஒரு கான்செப்ட். இதில் படத்தில் சொல்லாத விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் எந்த ஒரு பேரண்ட்ஸாகட்டும் முதல்ல ஃபோட்டோவை கேமராலாம் அவங்க இப்போலாம் டிஜிட்டல் வந்துச்சு. கேமராலாம் செல்ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க. இதுதான் ஒரு நல்ல மெசேஜ். தேங்க்ஸ். ஓகே. குழந்தைய அடையாளம் காட்டுன்றாரு. ப்ரோ படம் எப்படி இருக்குது ப்ரோ? நல்லா இருக்குது சார். நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. படம் எப்படி இருக்கு ப்ரோ? படம் எப்படி இருக்குது ப்ரோ? படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? என்ன ப்ரோ கான்செப்ட் சொல்ல வராங்க படத்தில்? இது குழந்தைங்க காணாமல் போகிறதுனா ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி கான்செப்ட். படம் நல்லா இருக்காங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். கிளைமேக்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது ப்ரோ படத்தில்? கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குங்களா? ட்விஸ்ட் எதாவது இருக்குங்களா? ட்விஸ்டெல்லாம் அது இல்லை. ஆனால் புதுசாக இருக்குது. கதையும் ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. ஹாஸ்பிட்டல்லாம் இப்படிலாம் நடக்குதா, இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நடக்குதா, வெளியே இப்படி நடக்குதான்னு புதுசாக இருக்குது. இந்த படம் தேட்டரில் பார்த்து ஒர்த்துங்களா ப்ரோ? ஒர்த்து ஃபேமிலியோடு வந்து பார்த்தேன். நல்லா இருந்துச்சு படம். ஓகே ப்ரோ. தேங்க்யூ. சூப்பராக இருக்குது சார். பார்க்கலாங்களா? என்ன சார் கோர் கான்செப்ட் சொல்ல வராங்க படத்தில்? அந்த குழந்தை காணாமல் போனதை வந்து டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் படம் பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்குது. ஸோ இந்த படம் பார்த்ததுக்கு ஒர்த்துங்களாங்க சார்? பார்க்கலாம் கண்டிப்பாக. ஓகேங்க சார். படம் நல்லா இருந்துச்சு. ஓகே. ஓகே. படம் எப்படி இருக்குது? ஸோ